கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட பிறந்த நாள். அதை தாண்டி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கிறிஸ்மஸ்ல. ஸோ அதை பத்தி சொல்றதுக்காக தான் இப்போ நான் இங்க இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்துல. அந்த மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாழ்மையை குறிக்குது. ஓகேவா? தாழ்மை அப்படின்னா என்னன்னா நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறது. கடவுள் வந்து இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்க பிறக்கிறதுங்கிறது கூட ஒரு முன்குறிச்ச ஒரு விஷயம்தான். அவர் நினைச்சிருந்தா ஒரு அரண்மனையிலயோ இல்ல எங்கேயோ பிறந்திருக்கலாம். பட் ஏன் அந்த மாட்டு தொழுவத்தை சூஸ் பண்ணாருன்னா எல்லா இடத்துலயும் இருக்கணும், தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து பைபிள்லயும் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான். அதாவது நம்ம என்னைக்குமே நம்மள உயர்வா பேசணும்னா அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போயிடுவோம். என்னைக்கு நம்ம தாழ்மையா பேசுறோனோ அப்பதான் நம்ம உயர முடியும் அப்படிங்கறத இந்த விஷயத்த வந்து இந்த குடில் நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் எல்லார் வீட்லயுமே நீங்க பாக்குறது அடுத்த விஷயம் என்ன பாப்பீங்க? குடில். அதுக்கப்புறம் என்ன பாப்பீங்க? ஸ்டார். ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எது அடையாளம், எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் எல்லார் வீட்லயுமே பிறந்திருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வீட்லயும் பிறந்திருக்காரு. ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் அவங்க மனசுலயும் பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் ஸ்டார் குறிக்குது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் அந்த டிசம்பர் மாசம் ஸ்டார்டிங்லயே எங்க வீட்லயும் கடவுள் பிறந்துட்டாரு, நாங்க ஒரு அடையாளமா இருக்கோம், நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த ஸ்டார்ஸை வீட்டுல கட்டுறாங்க. இன்னொரு விஷயம், கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன விஷயம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் எவ்வளவோ மரங்கள் இருக்கு, ஏன் நம்ம அந்த ஆலிவ் ட்ரீ அதாவது ஒலிவ மரத்தை மட்டும் காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒலிவ மரம்ன்றது பாத்தீங்கன்னா மூணு கிளையா பிரிஞ்சிருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பட் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தான் வளரும். அதே மாதிரி இது பட்டு போகாது. எப்பயுமே கிரீனா தான் இருக்கும். எந்த காலத்திலயுமே பட்டு போகாது. அந்த மாதிரி கடவுளுக்குள்ளாக நம்ம எப்பவுமே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பச்சை பசேர்னு தான் இருக்கும், காஞ்சு போன வாழ்க்கையா இருக்காது அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டா காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட செலிப்ரேட் பண்ணோம், சாண்டா கிளாஸ். அது எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவர் வந்து உண்மையால அவருடைய நேம் வந்து பாஸ்டர் நிக்கோலஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் என்னன்னா அதாவது ஏழ்மையான இருக்கிற மக்களுக்கு ஒரு விசேஷம், ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது எப்படின்னா ஒரு வீட்டை பத்தி தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வராரு. இதுல இருந்து தான் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். இதுவுமே பைபிள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதாவது இரக்கம் காமிக்கணும், எல்லார்கிட்டையும் நம்ம இரக்கமா இருந்தோம்னா கடவுள்கிட்டயும் நம்ம இரக்கம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதனால கிறிஸ்மஸ் அப்படின்னா இப்ப நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன்னா அவங்க எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதே நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ண முடியுமா? அதனால கடவுள் இதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏழைகளுக்கு இறங்குகிறவள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அப்படிங்கிற பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப கடவுளுக்கு நம்ம கடன் கொடுக்கும் போது அவர் நம்ம கிட்ட திருப்பி கொடுக்காம இருப்பாரா? பன்மடங்கா நிறைய பெருகி தான் கொடுப்பாரு. ஸோ நம்ம எப்பயுமே கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்காம இந்த நாளிலையும் நம்மளால யாருக்குமே முடியாம ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம், கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற விஷயம் கொண்டு வந்தது. தேங்க்யூ.